வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு சமைக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்ட்டு ரொம்ப நாள் கழித்து சரி கடையில் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பாப்புக்குட்டிக்கு மட்டும் சப்பாத்தி கேட்டேன் நான். எனக்கு கூட பழைய சாதம் இருந்தால் ஓகே தான், பாப்புக்குட்டிக்கு பழைய சாதம் கொடுக்க முடியாதுன்ட்டு சப்பாத்தி கேட்டேன்னா மாமா உடனே ஃபோனில் சொல்லிட்டாங்க, சப்பாத்திலாம் வேண்டாம், ஒரு செட்டு வந்து 50 ரூபா வரும் கடையில் வாங்கினா, மாவு இருக்குது, நானும் இன்றைக்கி வந்து என் கையாலே சப்பாத்தி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு எனக்கும் ஒரே ஹாப்பியாக இருந்துச்சு. வந்தார் மாமா, வந்ததுமே பாக்கெட்டில் மாவை கொட்டி டக்கு டக்குன்னு கடகடன்னு பிசைஞ்சு ஊற கூட வைக்கலைங்க. ஆனால் எப்படி இருக்கும்னு கேட்டேன், ஊற வைக்காமல் போட்டால் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குமே அப்படின்ட்டு. இல்லை நான் போட்டு தரேன், இது நான் போடுற மெத்தடில் போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி மாமா வந்து உருட்டி பிசைஞ்சு வேறு லெவலில் வந்து செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி. வேற மாதிரி இருக்குதுங்க. கீழே வைக்க பாம்பு பாருங்க, பாம்பு ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்க தாய்லாந்து. ஹாய், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சது. நிறையா குட்டி ஆசைப்பட்டதுனால இன்றைக்கி வந்து சப்பாத்தி போடலான்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி சரி வித்தியாசமாக செய்வோம்னு சொல்லி மாவை பிசைஞ்சு உருட்டிகிட்டே இருந்தால் டிவி பார்த்துட்டு அது எந்த மாதிரி வந்துருச்சு. பரவாயில்ல, பயந்துட்டாங்க வீட்டில் 2 பேருமே. ஏதோ வித்தியாசமாக பண்ண ஆசையாக சப்பாத்திக்கு மாவு நம்ம பிசைய முடியலேட்டு பிசைய சொன்னால் பாருங்கள் எப்படி பிசைஞ்சிருக்காங்கன்னு. ஹோட்டலில் வந்து சப்பாத்தி ஒரு நாள் சாப்பிட்டோம், நல்லா இருக்கு, அதே மாதிரி சாப்பிட்டு சப்பாத்தி அப்படின்னு சொல்லி தியா வந்து ஒரு 2 மாதமாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி ஹோட்டலை விட நம்ம நல்லா பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வீட்டிலே வந்து ரெடி பண்ணுறோம். சப்பாத்திக்கு 1/2 கிலோ மாவை எடுத்து சட்டியில் போட்டு உப்பாக போட்டு பரட்டி தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கெட்டியாக பிசைஞ்சாச்சு. ஆமாம், இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து லேசாக ஊற்றிருக்கேன், கையில் விட்டாத அளவுக்கு, சும்மா லைட்டாக ஒரு 10 ml. எத்தனை சப்பாத்திங்க வரும்? இதில் எப்படியும் ஒரு 15 பீஸ் வரும். கடையில் போடுற சப்பாத்தியோட இன்றைக்கி டேஸ்ட்டாக பண்ண போகணும். அது சாஃப்டாக வேணும் அதிகமாக. இதே கடையில் அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்ருக்காங்க, அதான் 2 பேர் போயிட்டு ஹோட்டலில் போடுற சப்பாத்தி, புரோட்டா, குஸ்கா, தக்காளி சாதம், லெமன் சாதம், இதை விட நம்ம எல்லாமே தெளிவாக பண்ணிடுவோம். ஹோட்டல் சாப்பாடு வந்து என்ன சொல்கிறது, உடம்புக்கு தான் வந்து சரி வராது. அதனால் மேக்ஸிமம் வந்து ஹோட்டல் சாப்பாடெலாம் வந்து தவிர்க்கணும். அதுக்காக அந்த நமக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் இல்லைங்க. 2 சப்பாத்தி வாங்கிட்டு வர சொன்னேங்க பாப்புக்குட்டிக்கு, எப்போ மாவு பிசைகிறதுன்னு. அதனால் நான் வந்து போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ வந்தையுமே அவங்களே இந்த வேலையில் இறங்கிட்டாங்க. மாவை கொட்டி பிசைஞ்சு உருட்டி தேய்ச்சி அடுத்து அவங்க தான் தேய்க்க போகிறாங்க, அவங்க தான் போட போகிறாங்க. சரிதானங்க? சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா 35 ரூபா 1/2 கிலோ. கடையில் வந்து ஒரு செட்டு சப்பாத்தியே 50 ரூபா போடுறாங்க. ஆனால் ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும். இப்போ 35 ரூபாய்க்கு வாங்கி பார்த்தீங்கன்னா மாவு இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் எத்தனை பீஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா 3, 6, 9, 10, 11 பீஸ் வந்திருக்கு. அது இல்லாமல் என்ன இவ்வளோ இருக்குது, இன்னும் ஒரு 6, 7 பீஸ் வரும். கிட்டத்தட்ட 20 சப்பாத்தி போடலான்னு வைங்களேன். ஆமாங்க, 15க்கு மேலே தாங்க வரும். கடையில் போடுற சப்பாத்தியை விட அதே சைஸ் தான், அதே சைஸ். இது வந்து பூரிக்காக வந்து கரெக்டாக அந்த சைஸ் தான் ஊற்றுவாங்க. இதை இப்போ நம்ம இந்த கட்டையில் தான் வந்து ஊட்ட போகிறோம். இங்கே இருக்க கட்டையில் சப்பாத்தி வந்து ஊட்ட போகிறோம். அது கட்டை இல்லை, வீடு காலி பண்ணப்போ அது மிஸ் ஆகிடுச்சு. ஆமாங்க, கட்டை மிஸ் ஆகிடுச்சிங்க, வாங்கவே இல்லை. இந்த பிளாஸ்கை வச்சு தான் தேய்ச்சி 2 டைம் சப்பாத்தி போட்டுட்டோம். டைம் இல்லை. அன்றைக்கி நம்ம சமயபுரம் போயிருந்தப்போ கூட வாங்கியிருந்தோம். அங்கே வந்து மறந்தாச்சு நிறையா இருந்தது, ஆனால் மறந்தாச்சு. வந்து லயாவை கொஞ்சிக்கிட்டே வந்து வீட்டுக்கு வாங்குற பொருளை வந்து மறந்தாச்சு. ஓகே, இதெல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டு சப்பாத்தி போட்டு அதுக்கு என்ன சைட் டிஷ் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி தான் ரொம்ப ஃபேவரேட் எங்கள் வீட்டில். 3 பேருக்குமே வந்து தக்காளி சட்னி, அதையும் பார்க்கலாம். பூரி கிழங்கு அது மாதிரிலாம் வந்து அதெல்லாம் வந்து உடம்பு வந்து வெயிட் போடும். அதனால் வந்து அது செய்யறதில்ல. பச்சை பட்டாணிலாம் போட்டு செஞ்சோம்னா கடையில் போடுற மாதிரி இருக்கும். நம்ம தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, ஏன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம சாப்பிடணும். என்ன
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை அந்த பச்சை பட்டாணியெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா மசாலா அது இதுன்னு போட்டு நிறைய பட்டை கிராம் கிராம்லாம் எல்லாம் தூக்கலாக இருக்கும். அது வந்து ஒரு வாசனைக்காக மக்களை கவர் பண்ணுறதுக்காக போடுறது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்கானிக் ஃபுட் மாதிரி நம்ம இயற்கை சார்ந்து இருக்கும். நம்ம கைவண்ணத்தில் வந்து சப்பாத்தி தயார் பண்ணி வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், அது கூட பூண்டு 2 சின்ன பல்லு வச்சு இப்படி அரைச்சி சாப்பிட்ற டேஸ்ட்டு வேறு என்ன சொல்லுங்கள். வெயிட்டிங் சப்பாத்தி சாப்பிட. அடுத்து தேய்க்கணும், அடுத்து சட்னிக்கு ரெடி பண்ணணும். 1/2 மணி நேரம் ஆகும். உருண்டை பிடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்க்க போகிறோம். அந்த ரவுண்ட் ஷேப்பில் டிஃபனை வச்சு கட் பண்ணிக்கலாங்க. பாப்பா அப்படி தான் சொன்னாங்க. இப்படி எடுத்துடாடா. அந்த நம்ம டிஃபன் பாக்ஸோட மூடியை வந்து வச்சு அப்படியே அந்த ஷேப்பு கட் பண்ணுவோம்னு சொல்லி. ஆனால் நம்ம தான் வந்து இதில் வந்து என்ன சொல்கிறது, சப்பாத்தி சொன்னதில் நமக்கு ஒரு 20 வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏங்க நீங்கள் கச்சக்கச்சாவா? 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. மூடியை வச்சு கட் பண்ணாமே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னு பாருங்கள். ஆமாம், மூடியே தேவையில்லை போலையே. அப்பா ரவுண்டாக சூப்பராகவே தேய்க்கிறாருமா. அந்த டைல்ஸ் ஓட்டுற வேலையில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த ரவுண்ட் ஷேப்லாம் வந்து கூட கட் பண்ணிக்கலாம். இல்லை சாமி, இதில் கட் பண்ணோன்னா இதுலேருந்து பிசு வருவது இல்லை, அதை நம்ம எங்கேயுமே வந்து இது பண்ண முடியாது. சப்பாத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வந்து எப்போவுமே போடவே கூடாது. சப்பாத்திக்கு கோதுமை தோசைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வச்சு நிறைய பேர் வந்து போடுவாங்க அந்த மாவு கரைக்கிறதுக்கு. நார்மல் நம்ம பச்சை தண்ணி அதை வச்சு தான் தேய்க்கணும். போதுங்க. இந்த சைடு வந்து இதாக இருக்குது, கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது, அங்கிட்டு லேஸாக இருக்குது. ரொம்ப போட்டு அழுத்தி தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் ராட்டி ஆயிட போதுங்க. சாப்பிட்டா சப்பாத்தி எவ்வளோ மெலிசாக தேய்க்கணுமோ போதும். அதை விட இன்னும் பெருசாக தேய்க்கணுமா? போதும். இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் கடையில். இருக்காங்கன்னா ஒரு இதோட வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, அடுத்து இது தேய்ச்சி இந்த மாதிரி எடுத்து போட்டு. ஹாய், சப்பாத்தி எல்லாம் தேய்ச்சி வச்சாச்சு. அடுத்து வந்து தக்காளி கட் பண்ணிகிட்டு இருக்கேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி சட்னிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் வந்து ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளி இருக்குது பார்த்தீங்களா, தக்காளி வந்து நிறைய பேர் வந்து அப்படியே நறுக்கி போட்டிருக்கீங்க. அது வந்து இந்த தக்காளி இப்படி 2 கட் பண்ணிட்டு இதில் ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம், அதில் வந்து கொஞ்சோண்டு இப்படி தனியாக அப்படி இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று இப்படி கட் பண்ணி தனியாக சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு, தக்காளி சட்னி ரெடி ஆயிருச்சு. வாங்க சாப்பிட்லாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டு சப்பாத்தி, அது எங்கள் மாமா போட்ட சப்பாத்தி அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, வேறு லெவல். வாங்க சாப்பிட்லாம்.